வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா. திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற படம் கென் கருணாஸுடைய இயக்கத்தில் அவரே ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய யூத் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூத் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, நம்ம இளைய தளபதி விஜய் நடித்து வெளிவந்த யூத், அந்த ஆழ்தோட்ட பூபதி பாட்டு, அந்த ஆட்டம் பாட்டம், அதுதான் நமக்கு மைண்டில் முதல்ல வரும் இல்லையா? அதுதான் இயற்கையும் கூட. ஆனால் என்னென்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பாடலாம் நிறைய பயன்படுத்தப்பட்டது. அந்த யூத்துக்கும் இந்த யூத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, காதல் இந்த ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு +2 முடிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய அந்த பருவம், இந்த அடலசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏஜில் வரக்கூடிய ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அல்லது இனக்கவர்ச்சி, கரெக்டாக சொன்னால் இனக்கவர்ச்சி தான். பியூர் காதல்ங்கிறதெல்லாம் அப்போ நம்ம கதைகளில் சினிமாக்களில் பார்க்கலாமே தவிர ரியலில் அந்த மாதிரிலாம் வர்றதில்லை. அப்போ ஒரு என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு குறுகுறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு வயசில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான உணர்ச்சி ததும்பக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லணும். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு நாட்களில் ஏற்படக்கூடிய காதலை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல், அதை தாண்டி ஃப்யூச்சரை பற்றி யோசித்து நல்லபடியாக படித்து அதற்கு மேலே போனால் இந்த காதலை எல்லாம் விட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். இதுதான் இந்த படத்தோட கதை. அனைவருக்குமே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொதுவான ஒரு கதை தான். ஆனால் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் முதல்ல நடித்த நடிகர்கள், கென் கருணாஸ் அவர் ஏற்கனவே ஒரு நடிகரை எஸ்டாப்ளிஷ் ஆனவர் தான். மிகச்சிறந்த இயக்குநர்கிட்டலாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. எந்த ஒரு கேமரா ஃபியர்லாம் ஒன்றும் கிடையாது. தெளிவாக ரொம்ப அழகாக சொல்ல வந்த விஷயங்களை சொல்லி அழகாக நடிக்கிறார். இன்னொன்று எப்படின்னா, அவர் சார்ந்திருக்கிற இடம் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பம் அப்படிங்கிறனால, அப்பா கருணாஸ், அம்மா கிரேஸுங்கிற ஒரு மிகப்பெரிய பாடகி. இப்படி ஒரு சூழல். இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, சினிமா என்ட்ரிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், எப்படி என்ட்ரி எளிதாக இருந்தாலும் அங்கே நின்று ஜெயிக்கிறது அவங்க தான் ஜெயிச்சாகணும். யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்க ஜெயிச்சாகணும். ஏன்னா மிகப்பெரிய இயக்குநர்களுடைய பிள்ளைங்களெல்லாம் ஹீரோ ஆக்கணும்னு சொல்லி தோற்று போன கதையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் வேறு. ஆனாலும் கருணாஸ் இங்கே படத்தில் சினிமாவில் நுழைவது எளிதாக இருந்தாலும் இங்கே நின்று ஜெயிக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பு. அந்த அளவில் இந்த படத்துக்கு அவர் முழு உழைப்பை போட்டிருக்கார். மிகச்சிறப்பாக நடிச்சிருக்கார். இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டால், பொதுவாக இந்த மாதிரி ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து நடிக்க வர்ற பசங்க என்ன செய்வாங்கன்னா, வரும்போதே ஹார்ஸ் ரைடிங், ஃபைட்டிங், டான்ஸிங்ஸ் எல்லாம் கற்று வச்சுருப்பாங்க. பட் இவருமே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கலாம். ஆனால் அத்தனையும் தன்னுடைய ஆரம்பகால படங்களில் போட்டு தான் ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி மாஸ் ஹீரோ படங்களுக்கு வரணுங்கிற ஒரு முடிவோடு அவங்க அப்ரோச் இருக்கும். இதுலேருந்து விஜய் முதற்கொண்டு மற்ற யாரும் தப்பித்தது இல்லை. ஆரம்ப காலத்து விஜய் படங்கள்லாம் பார்த்தா தெரியும், நிறைய இப்படி கையில் வச்சுட்டு நிறைய பாட்டெல்லாம் பாடிட்டுருப்பார். சம்மந்தமே இல்லாமல் ஃபைட்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அப்படி எந்த விதமான தொடர்பில்லாத பாடல்களோ, தொடர்பில்லாத சண்டை காட்சிகளோ, வேறு மாதிரியான ஆக்ஷன் ஓரியன்ட் விஷயங்களோ இதில் இல்லை. இதில் கென்னுக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக, மிக தெளிவாக தன்னுடைய ரோலை உணர்ந்து ரொம்ப தெளிவாக நடிச்சிருக்கார். ஆக அந்த வகையில் அவருக்கு ஒரு கிரேட் சல்யூட். ஒரு மிகப்பெரிய நடிகராக வரக்கூடிய ஆற்றல் அவருக்குள்ளே இருக்குன்னு சொல்லி இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கார். அப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோயினி அனிஷ்மா, அவங்களுக்கு ஒரு அந்த அடலசன்ட் ஏஜ் சேர்ந்த ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் தான் இருக்கிறது. வேறு நடிக்கிறதுக்கு பெரிய ஏரியாக்கள் கிடையாது. வழக்கம் போல் ஒரு டாலாக சிரிச்சிட்டு சாதாரணமாக நின்றுட்டு போகிற மாதிரியான ஒரு காட்சிகள் தான் இருக்குது. பெருசாக மனசில் நிற்கலை. அப்புறம் இந்த படத்தில் மனதில் நிற்கக்கூடிய 2 கேரக்டரை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லணும். ஒன்று தேவதர்ஷினி, இன்னொன்று நம்ம சூரஜ் வெஞ்சரமுடு. கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியிருக்கு பேர். அவர் அந்த மலையாள நடிகர். எனக்கு ஒரு சந்தேகம், தேவதர்ஷினி தெரியும், ஒரு பண்பட்ட ஒரு நடிகை. அவங்க பிரமாதமாக அந்த அம்மா ரோலை ரொம்ப அழகாக நடிப்பாங்க. இவர் சூரஜ் நல்ல நடிகர், மலையாளத்தை சேர்ந்தவர், மலையாள வாடையோட ஒரு நடிகர். ஏன் இங்கே இல்லையா, நம்மகிட்ட ஆட்களே இல்லையா, ஏன் இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது. ஆனால் படத்தை பார்க்க தேவதர்ஷினி சொல்லவே வேண்டியதில்லை. பெர்ஃபார்மன்ஸ் தன்னுடைய பிள்ளையை நினச்சி ஏங்கக்கூடிய இடமா இருக்கட்டும், அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே அவள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், அத்தனையும் ரொம்ப அழகாக தேவதர்ஷினி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சூரஜோட ரோலை பற்றி சொல்லணும். தன்னுடைய கனவுகளை தன்னுடைய பிள்ளைகள் மேலே வச்சு பார்க்கக்கூடிய ஒரு தகப்பனை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி தகப்பனாக இருந்திருப்போம் இல்லையா? பொதுவாக நான் இப்படி இருந்தேன்னா அப்படி இருந்தேன்டா, இதெல்லாம் செய்யலை, இதெல்லாம் நீ செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய விஷயங்கள் அந்த பையங்க மண்டைகளை திணிக்கிற ஒரு தகப்பனா, தன்னுடைய இயலாமையை தன்னுடைய பையன்கிட்ட ஒரு கொட்டக்கூடிய ஒரு தகப்பனா,
அதன் பிறகு நிறைய இன்னசென்ட்டாக, நிறைய இடங்களில் காமெடியாக, அப்படியெல்லாம் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, கரெக்டான சாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பிரமாதமாக அந்த கென்னோட அப்பாவோட ரோல் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. கிராஃப்டிங் அந்த மாதிரி இருந்தால் தான், அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு அந்த ஸ்கோப் இருந்தால் தானே இந்த நடிகர் நடிக்க முடியும். ஆக அந்த வகையில் அந்த அப்பா அம்மா கேரக்டர் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆக இந்த படத்தை பொறுத்தவரை வந்து ஒரு யங்ஸ்டர் பார்க்கக்கூடிய படமா, அல்லது வந்து அடலசென்ட்டான படமா, அது வந்து தனிமையில் பார்க்க வேண்டிய படமா, அல்லது நிறைய செக்ஸுவலான காட்சிகள் இருக்குமா அப்படின்லாம் யோசித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தவரை யங்ஸ்டர் பார்க்கலாம், அதே நேரத்தில் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைரக்டர் கென்னுக்கு வந்து நம்ம நிச்சயமாக இன்னொரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். பொதுவாக இந்த மாதிரியான படங்கள் வந்து இன்றைக்கி நம்ம எல்லா படங்களையும் காட்டக்கூடிய ஆல்கஹாலிசம் எளிதாக கொண்டு வர முடியும். நிறைய பேர் பீர் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அது ஒரு பாரில் ஒரு பாட்டு வச்சுருக்க முடியும். அது இந்த படத்தில் அதுக்கு உண்டான இடங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி ப்ரீ மேரிட்டல் செக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, கல்யாணத்துக்கு முன்பாக செக்ஸ் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள், இதை நீங்கள் வச்சுட்டு அதை நியாயப்படுத்தி சொல்லி கடைசி கிளைமாக்ஸில் கூட வேறு மாதிரி சொல்லிட்டு போயிட முடியும். அது அந்த ஏஜ், அந்த இடத்துல அவங்க வந்து உணர்ச்சிவசப்பட்டாங்க, அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படியெல்லாம் நிறைய காட்சிகள் வைக்கக்கூடிய இடங்கள்லாம் இருந்து, அதெல்லாம் தாண்டி இவர் உணர்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக ஒரு பண்பட்ட இயக்குனராக கென் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு படம், ஃபேமிலியோடு நீங்கள் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் இன்னொரு ஹீரோவை பற்றி சொல்லியாகணும், ஜிவி பிரகாஷ். அற்புதமான ரீரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது. பாடல்கள் அப்படின்னா அப் டு த மார்க்னு சொல்ல முடியாது, நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. சாதாரணமான இன்றைக்கி வந்து பாடல்களை ஹிட் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. சாதாரணமாக கேட்டுட்டு இந்த பாட்டு சுமாராக இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போயிட முடியும். ஒரு பாடலை ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கு அத்தனை விதமான விஷயங்களும் கிடைக்குது, அத்தனை விஷயங்களை கேட்குறாங்க. கேட்கும்போது எப்படின்னா அந்த பாடல் வந்து அந்த அளவில் ஒட்டாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. முயற்சி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அற்புதமாக, ரொம்ப இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துது. அப்புறம் வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விக்கி, இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அழகாக ஒரு ஜன்னல்லேருந்து ஒரு சம்பவத்தை பார்க்குற மாதிரி சினிமாட்டோகிராஃபி, ரொம்ப அழகாக அந்த சினிமாட்டோகிராஃபி இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படம் பார்த்துட்டு வந்தால் ஒரு நமக்கு வந்து நம்முடைய பால்ய கால நினைவுகளை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அந்த கனெக்டிவிட்டி தானே முக்கியம். இங்கே பொதுவாக வந்து ஒரு படம் வந்து எப்போ ஹிட் ஆகும் அப்படின்னா ஆடியன்ஸ்னால் நம்மளோட நம்ம கனெக்ட் ஆகி போகணும்ல. இந்த படத்தில் ஒரு ஹீரோவோட கனெக்ட் ஆகணும், அல்லது ஹீரோயினோட கனெக்ட் ஆகணும், ஒரு அப்பா அம்மா கேரக்டரோட கனெக்ட் ஆகி போனால் அந்த படம் வெற்றி ஆகும். அப்படி போகாமல் இருக்கக்கூடிய படங்கள் வெற்றி ஆகுதுன்னா அது வேறு ஜெனர். த்ரில்லர் மாதிரி படங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது வேறு. உணர்வு ரீதியான படங்களில் வந்து அது என்னென்னா சேர்ந்து போகணும். அப்போ வந்து இந்த படத்தை பொறுத்தவரை ஆரம்ப காட்சிகள்லேருந்தே ஒவ்வொருத்தனும் வந்து தன்னுடைய பால்ய காலத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு உணர்வை தூண்டக்கூடிய மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்கிறதுனால வந்து இந்த படம் வந்து ஈஸியாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது. ஆகவே இந்த படம் வெற்றி அடையுது அப்படிங்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஒரு நல்ல படம், குடும்பத்தோடு தியேட்டரில் போய் பார்த்து ரசிக்க முடியும். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.